தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு உலகின் தலைசிறந்த ஒரு நாவலை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது லியோ டால்ஸ்டாய் எழுதியது. 19ஆம் நூற்றாண்டில் நிறைந்த இருந்த ஒரு ஐரோப்பிய சூழலை சொல்லுகிற கதை. அ அது அந்த கதையை அவர் ஏன் எழுதினார் என்பதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. டுகோபர்ஸ்னு ஒரு 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 சின்ன மதக்குழு ரஷ்யால. அங்க இருந்த மற்ற மதக்குழுக்களோட ஒத்து போக முடியாம, அவங்கள நாடு கடத்தணும்னு ஜார் அரசாங்கம் முடிவு செய்த நேரத்துல, அவங்க அத்தனை பேரும் ஒரே நாள்ல அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்ப வேண்டிய சூழல். அவ்வளோ பணம் தேவை அவங்களுக்கு. அவங்க போய் கனடால குடியேறினாங்க. இன்னைக்கு நமது தமிழர்கள் நெறைய பேர் அகதிகளா கனடால போய் குடியேறினது பார்த்தோம்ல. அது மாதிரியான ஒரு கொடுமையான சூழல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவ்வளோ பேரும் கனடாக்கு போறதுக்கு பண உதவி செய்யணும்னு டால்ஸ்டாய் முடிவு செய்றார். அவர்களுக்காக எழுதப்பட்ட நாவல் தான் புத்துயிர்ப்பு. டால்ஸ்டாய் எழுதிய தலைசிறந்த நாவல்னு நான் நினைக்கிறது அந்த நாவலை தான். 19ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த ஒரு பெரிய நிலப்பிரபுவின் ஒரு காதல், அதை பின்னணியா கொண்டது அது. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கதையை ஒரு அதுக்கான கதை கருவை கொடுத்தது அவருடைய வழக்கறிஞர் ஒருத்தர். டால்ஸ்டாயோட குடும்ப வழக்கறிஞர். அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஓ சின்ன வயசுல நடந்த ஒரு காதல். அதுக்கு பிராயச்சித்தம் தேடி அவன் அவளையே திருமணம் பிற்காலங்கள்ல வெகு காலம் கழித்து அவளையே கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செய்த ஒரு கதை தான். அவர் சொன்ன ஒரு ஒரு வரி அதுதான். அதை வைத்துக்கொண்டு அந்த கதையை எழுதினார். இந்த கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரம் ஒரு பெரிய பண்ணையார் நெக்லூதவ். அவருடைய காலை பொழுது தான் அவருடைய ஆரம்பம். நெக்லூதவ் அவர் பேரு. நெக்லூதவின் காலை பொழுதுன்னு ஆரம்பிக்கும். அவர் படுக்கையில சாஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஓவியம் இருக்கும் அந்த கதை நாவல்ல. படுக்கையில சாஞ்சு படுத்திருப்பாரு. பெட்ல அப்படியே ஒரு புகைப்பிடிப்பாரு. தேநீர் வரும், குடிச்சிட்டு மறுபடியும் புகைப்பிடிப்பாரு. எதையோ அசை போட்டுட்டு இருப்பார். ஒரு மனம்ல ஒரு 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 வேக்கும் ஒரு வெறுமை உருவாகுமே, அந்த மாதிரியான ஒரு இது காலையிலேயே. அவருக்கு அன்றைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கும். அப்பெல்லாம் நீதிமன்றத்துல வழக்காடுவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அந்த வழக்கை எல்லாம் ஜூரிஸ்னு ஒரு 10 பேர் கேட்பாங்க உட்காந்து. அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்களா இருப்பாங்க. அவங்க கேட்டு நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அதையொட்டி அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற மெஜாரிட்டியும் கணக்கு பார்த்து தான் தீர்ப்பு வழங்கப்படும். இது அந்த நாவல்ல சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அந்த கதையில நெக்லூதா அந்த மாதிரி ஒரு ஜூரியா ஒரு வழக்குக்கு போய் உட்காருவான். உட்கார்ந்த பிறகுதான் தெரியும், அங்க ஒரு பெண்ணை கூண்டுல நிறுத்தியிருப்பாங்க. அவ ஒரு 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 பெரிய பண்ணையார கொலை பண்ணிட்டதா வழக்கு நடந்துட்டு இருக்கும். அந்த பெண்ணை பார்த்த உடனே இவனுக்கு முகமெல்லாம் மாறிடும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருந்த ஒரு மெய்டு. மெய்டோட பொண்ணு, சின்ன பொண்ணா, ஒரு கத்தியூஷான்னு அந்த பொண்ணு. அவளை அவ்வளவு ஆசையா அவன் பார்ப்பான். சின்ன வயசுல ரொம்ப விரும்புவான். விரும்பும்னா அப்படி ஒரு விருப்பம் அவன் மேல இருக்கும். இருந்து ஒன்னா சேர்ந்து அவனுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது அவனை மிலிட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க அவங்க வீட்டில். மிலிட்ரிக்கு போயிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். அங்கே வேற சூழல், வேற மாதிரி எல்லாமே மாறிடும். மிலிட்ரி ஒரு மனிதனை எப்படி மாற்றும்னு நமக்கு தெரியும். அவன் போய் எல்லாமே மாறிடுவான். மாறி இந்த பெண்ணை அடியோடு மறந்துடுவான். இதுதான் மறந்துட்டு இந்த பொண்ணும் என்ன ஆகும், அதே நேரத்தில் ஒரு வயத்தை கர்ப்பமாகி வீட்டில் எல்லாரும் அவ பேராகி, நீ யாரு கூட போய் இந்த மாதிரி குழந்தை சேர்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி திட்டி அவளை வேலையை விட்டு அனுப்பிச்சு, அந்த குழந்தை பிறந்து அதை எங்கேயோ தூக்கி போட்டு ஒரு படுமோசம் ஆகிடும் அவன் வாழ்க்கை. அவருக்கு அப்புறம் அவன் ஒரு ஒரு காசுக்காக விலை மாதுவா மாறி எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படி விலை மாதா இருக்கும்போது யாருக்கிட்ட ஒரு பெரிய செல்வந்தன் பெரிய பணத்துக்காக அவனை கொன்னுட்டதா தான் இப்போ வழக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படி திணறுவான். அவன் எங்க நம்மளை பார்த்துட்டு இவனால தான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லிடுவாளோன்னு பயந்துட்டு இருப்பான். உண்மையிலேயே அவனுக்கு சுத்தமா தெரியாது. பல தடவை பார்ப்பான் அந்த கோர்ட்ல எல்லாம் தூணு பெஞ்ச் எல்லாம் பார்க்குற மாதிரி அவனையும் பார்த்துட்டு அவள் திரும்பிக்குவான். மறுநாள் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது மறுநாள் சிறைக்கு போய் அவளை பார்ப்பான். என்ன தெரியுதானே அவன் யாருன்னு தெரியலையே, ஒரு 100 ரூபல் இருந்தால் வெட்டு அப்படின்பா அவன்.
100 ரூபிலா? அப்படின்னு 100 ரூபில்னா அங்கே அந்த நாட்டு ரூபா. என்னத்துக்கு வேணும்? நைஸாடி வெட்டு, போலீஸ்காரன் கண்ணில் படாம வெட்டு அப்படின்னுவா அவன். ஐயோ கத்தியுஷா, என்ன தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா, உன்னை காதலிச்சேனேன்னு அவன் கதறுவான். அவளுக்கு இந்த 15-20 வருஷத்துல எல்லாமே மறந்து போய் அவள் சுத்தமாக இவனை மறந்தே மறந்தான், நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னுவா. இவன் எவ்வளோ சொல்ல முயற்சி பண்ணும், போலீஸ் வர்றதுனால அவன் சுருக்கமாக தான் சொல்ல முடியும், அவன் காதில் வாங்காமல் விட்டுருவா. இருந்தாலும் என்ன இப்போ அப்படின்னுவா அவள். வாழ்க்கை அப்படி மாறி போயிருக்கும். இப்போ அவளுக்கு தேவையான காசை கொடு அப்படின்வா. இந்த வழக்குக்காக அவளை எப்படியும் காப்பாற்றணும், அவளையே நம்ம மணக்கணும்னு சொல்லி அவன் ரொம்ப நினச்சி அவளுக்காக போராடுவான். ஆனால் தீர்ப்பு வேறு மாதிரி ஆகிடும். தீர்ப்பை கூட அழகாக எழுதியிருப்பார் டால்ஸ்டாய். அந்த வழக்கறிஞர், அந்த நீதிபதி வருவார். அவருக்கு ஏதோ வாயு ப்ராப்ளம், வயிற்றில் அஜீரண கோளாறு இருக்கும், அதுக்கு ஏதோ சூரணம் சாப்பிட்ருப்பார். அது சரியாக ஒர்க் பண்ணுமா, சரியாயிடுமா இன்னையோடன்ற கவலையோடு அவர் உள்ளே வருவாருன்னு எழுதுவார். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அதெல்லாம். அந்த என்ட்ரன்ஸில் வந்து நின்றுட்டு அவருடைய ஆசனம் அங்கே இருக்கும், அது வரைக்கும் போகிறதுக்கு எத்தனை தப்படிகள் வைக்க வேண்டியிருக்கும்னு பார்ப்பார். அதை வந்து ஒரு 2ஆல் வகுபடும் தப்படிகளாக இருந்தால் இந்த சூரணம் வந்து நமக்கு வேலை செய்யும்னு வச்சுக்கலாம் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு அவர் நடந்து வருவார். கரெக்டாக 29 அடி தான் வரும். அவருடைய ஆசனத்துக்கு போய் நிற்கும்போது சட்டுன்னு சின்னதாக ஒரு அடி அந்த இடத்துல வச்சு 30 ஆக்கி, 30 ஆயிடுச்சு, இனிமேல் அவனுக்கு சரியாயிடும், இது 2ஆல் வகுப்படுது, 15 வருதுன்னு சொல்லிட்டு சீட்டில் போய் உட்காருவார். இப்படி தான் இருக்கும் அங்கே நீதிபதியோட மனநிலை. கேஸு, கொலை, இதை பற்றிலாம் அவருக்கு அக்கறையே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து தீர்ப்பு வழங்கிடுவார். மாஸ்லோ வந்து சைபீரியா சிறைக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கெங்கேயோ பெரிய இடங்களெல்லாம் முயற்சி பண்ணுவான் வெளியே எடுக்கிறதுக்கு. அவகிட்டையும் பேசி பார்ப்பான். அவளுக்கு என்னன்னே புரியாது. அவள் பாட்டு போவா. ஜெயிலுக்கு போகிறது சைபீரியாவுக்கு ஆட்டு மந்தை போல் அந்த புயல் மழை சாலைகளில் ஜனங்களை ஓட்டி செல்வாங்க. நெக்லுதவும் கூடவே போவான். அவன் வந்து அவ்வளோ பெரிய சொத்து இருக்கும், அவ்வளோ ஒரு 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் பின்னாடி அவனுக்கு ஒரு குற்றத்துக்கான ஒரு பிராயச்சித்தமாக அதை நடத்திட்டு போவான். அவள் எப்படியாவது மீட்கணுன்றதுக்காக போவான். சைபீரியா ஜெயிலுக்கே போவான். போயிட்டு அவளை மீட்க முடியாமல் அங்கே அவன் படுற துன்பம் தான், அவளுக்காக அவன் எல்லாத்தையும் விட்டு படுற துன்பம் தான் அந்த கதை, புத்துயிர்ப்பு கதை. பார்த்தா ஒரு சின்ன கதை போல் இருக்கும். அவர் வந்து அவ்வளோ உளவியல் சிக்கல்களை அவ்வளோ படிப்படியாக சொல்லிட்டு போவார். நீதிபதிகளுடைய மனநிலை, அங்கே இருக்கிற ஜூரிகளுடைய மனநிலை, குற்றவாளிகளுடைய மனநிலை, விசாரிகள், கைதிகள், சைபீரியாவுக்கு போகிற அவ்வளோ பேரை ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, மொத்த கைதிகளையும் ஒன்றா அவங்களுடைய பேச்சுகள், அந்த ஜெயிலர்கள் நடந்துக்கிற முறை, அத்தனையும் அழகாக சொல்லிட்டு போவார். ஒரு உளவியல் பார்வையும் தத்துவார்த்த பார்வையும் அந்த 19ஆம் நூற்றாண்டின் ஒரு பெரிய ஒரு மனநிலையையும் அன்றைக்கு இருந்த ஜார் ஆட்சியையும் அத்தனையும் அழகாக வடித்த ஒரு கதை அது. அந்த நுகோபஸ்காக அவர் பண்ண இந்த நாவல்னாலும் இது மொத்த மனித குலத்துக்குமான ஒரு நாவலாக மாறிச்சு. ஏன்னா இப்போ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உலகத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாவல் எதுன்னு கேட்டால் இன்றைக்கி கூட படிக்கிறவங்க சிபாரிசு செய்கிற ஒரே புத்தகம் அதுவாக தான் இருக்கும். முதலிடம் பிடிக்கிற நூலாக அது இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு ஒரு புத்தகம் தான் சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு புத்தகம் தான் சொல்லணும்னாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு தீவில் அதுமே போட்டுருவோம், உங்களுக்கு எந்த புத்தகத்தை, ஒரே புத்தகம் தான் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு கண்டிஷன் சொன்னாக்க, ஒரு நிபந்தனை சொன்னால் நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டாலும் பலரும் சொல்லுகிற ஒரு புத்தகமாக புத்துயிர்ப்பு நாவல் இருக்குது. அத்தனை சிந்தனைகள், மன ஓட்டங்கள், நியாயங்கள், தர்மங்களை பேசுகிற ஒரு அற்புதமான நாவல் அது. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.